கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா விஜய் தன்னோட சுற்றுப்பயணத்தை ஒத்தி வச்சிருந்தார். இதுக்கப்புறமா விஜய் எப்போ சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளுவார் அப்படின்ற மாதிரி அவரோட ரசிகர்கள், தொண்டர்கள், குறிப்பா விஜயோட ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. இந்த ஒரு நிலையில தான் விஜய் மறுபடியும் சுற்றுப்பயணத்தை தொடங்க இருப்பதாகவும், குறிப்பா சேலத்திலிருந்து இந்த சுற்றுப்பயணத்தை தொடங்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. ஏன் விஜய் சேலத்தை சூஸ் பண்ணாரு, இதுல என்ன பின்னணி இருக்கு அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம். தமிழக வெற்றி கழக தலைவரும் நடிகருமான விஜய் தன்னோட அரசியல் பயணத்தை தொடங்கினதுக்கு அப்புறமா 2026 சட்டமன்ற தேர்தல் தான் நம்மளோட இலக்கு அப்படின்ற அடிப்படையில தேர்தல் வேலைகளில் ஈடுபட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாம 2 மாநாடு நடத்தினாரு. அது மட்டும் இல்லாம கோவில் காவலாளி அஜித்குமார் மரணத்துக்கு நீதி கேட்டு போராட்டத்திலையும் விஜய் இறங்கினாரு. இதுக்கப்புறமா தான் 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக அரசியல் சுற்றுப்பயணத்தை விஜய் மேற்கொண்டுட்டு வந்தாரு. அப்படி இருக்கும்போது தான் கரூர் சம்பவம் விஜய்க்கு கொஞ்சம் பின்னடைவா மாறுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, கரூர்ல விஜய் பிரச்சாரம் போன இடத்துல ஏற்பட்ட கூட்ட நெரிசல சிக்கி 41 அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்தாங்க. இதுக்கப்புறமா விஜய் தன்னோட சுற்றுப்பயணத்தை ஒத்தி வச்சுட்டாரு. ஏன்னா அந்த கூட்ட நெரிசல சிக்கி 41 அப்பாவி மக்கள் உயிரிழந்ததுனால விஜய்க்கு எதிராக நிறைய பேர் கருத்துக்களை சொன்னாங்க. ஒரு சில பேர் விஜய்க்கு ஆதரவா கருத்துக்களை சொன்னாங்க. இப்படி இருக்கும்போது பாதிக்கப்பட்டவங்களுக்கு 20 லட்சம் ரூபாய், பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்துக்குமே விஜய் தரப்புல இருந்து 20 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுச்சு. அதே நேரத்தில் மாமல்லபுரத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை நேரில் சந்திச்சு விஜய் தன்னோட வருத்தத்தை தெரிவிச்சிருந்தார். இப்படி இருக்கும்போது விஜயோட அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் கட்சி தலைவர்களுக்குமே ஒரு கேள்வி இருந்துச்சு. விஜய் அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்க போகுது அப்படின்ற கேள்வி இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, குறிப்பா 2026 தமிழக வெற்றி கழகம் தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயை சொல்லியிருந்தாரு. ஆனா கரூர் சம்பவம் தொடர்பா விஜய்க்கு எதிராக நிறைய பேர் குரல் கொடுத்தாலும் பாஜகவும் அதிமுகவும் விஜய்க்கு ஆதரவை குரல் கொடுத்தாங்க. இதனால ஒருவேளை விஜய் பாஜக கூட கூட்டணி அமைக்கலாம், இல்ல அப்படின்னா அதிமுக கூட கூட்டணி அமைக்கலாம் அப்படின்ற மாதிரி பேச்சுக்கள் எழுந்துச்சு. ஆனா விஜய் கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா நடந்த பொதுக்கூட்டத்துல அவரோட முடிவு என்ன அப்படிங்கறத தெளிவா சொல்லிட்டாரு. அதாவது முதல்வர் வேட்பாளர் விஜய் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அதாவது அந்த பொதுக்குழு கூட்டத்துல முதல்வர் வேட்பாளர் விஜய் அப்படிங்கிறத அவங்க அறிவிச்சுட்டாங்க. அதனால கூட்டணிக்கு அதிமுக போறதுக்கும் வாய்ப்பு கிடையாது, பாஜகவுக்கு போறதுக்கும் வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி தெளிவாயிடுச்சு. இப்படி இருக்கக்கூடிய நிலையில மறுபடி விஜய் எப்போ சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறார் அப்படின்ற கேள்வி எல்லார்கிட்டையுமே இருந்துச்சு. அதுக்காக, அதாவது எல்லாருமே இன்னும் தேர்தலுக்கு சில மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில திமுக, அதிமுக, தேமுதிக, பாஜக இவங்க எல்லாருமே, குறிப்பா காங்கிரஸ், இவங்க எல்லாருமே தேர்தல் வேலைகளில் மும்முரமா ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது தான் தமிழக வெற்றி கழகம் அரசியல் பணிகளில் ஈடுபடவே இல்லை அப்படின்ற மாதிரி விவாதங்கள் ஏற்பட்டுக்கிட்டே வந்துச்சு. ஆனா இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா விஜய் மறுபடியும் தன்னோட சுற்றுப்பயணத்தை தொடங்க இருப்பதா தகவல் வெளியாகி இருக்கு. அதுவுமே சேலத்திலிருந்து தன்னோட சுற்றுப்பயணத்தை தொடங்க இருப்பதா தகவல் வெளியாகி இருக்கு. ஏன் விஜய் சேலத்திலிருந்து சுற்றுப்பயணத்தை தொடங்கணும்? அதாவது சேலம் எடப்பாடி பழனிசாமியோட சொந்த ஊர். அப்படி இருக்கும்போது விஜய் சேலத்திலிருந்து சுற்றுப்பயணத்தை தொடங்குறதுனால விஜய் அதிமுக கூட கூட்டணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கருத்துக்கள் சொல்றாங்க. இன்னொரு விஷயம் அப்படின்னா, அந்த பொதுக்குழு கூட்டத்துக்கு அப்புறமா விஜய் தன்னோட குறிக்கோள் சொன்னதுக்கு அப்புறமா அதிமுக விஜய்க்கு ஆதரவு கொடுத்துட்டு வந்தவங்க விஜய்க்கு எதிராக அவங்க பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படி இருக்கும்போது சேலத்துல விஜய் சுற்றுப்பயணத்தை தொடங்குறதுனால ஒருவேளை விஜய் அதிமுகவுக்கு கிரீன் சிக்னல் காமிக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. அதே நேரத்தில் விஜய் சேலத்திலிருந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறார் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறதும் தெரியல. ஏன் அப்படின்னா, சேலம் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பொதுக்குழு கூட்டத்துக்கு அப்புறமா விஜய் கிட்ட சுற்றுப்பயணம் மேற்கொள்ளக்கூடிய இடம் சேலத்திலிருந்து தொடங்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு விஜயும் சம்மதம் தெரிவிச்சிருப்பதா தகவல் வெளியாகி இருக்கு. அதே நேரத்தில் இப்போ சேலத்திலிருந்து ஒருவேளை சேலத்திலிருந்து விஜய் சுற்றுப்பயணம் தொடங்கினாலும் கூட அதிமுக கூட கூட்டணி வைப்பாரா அப்படிங்கிறது கேள்விக்குறியாதான் இருக்கும். ஆனா சேலம் எடப்பாடி பழனிசாமியோட சொந்த ஊர் அப்படிங்கிறதுனால இந்த இடத்தை சூஸ் பண்ணியிருக்கலாம். ஒருவேளை அதிமுகவுக்கு தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வைக்கிறதுக்கு கிரீன் சிக்னல் காமிக்கிறதுக்காக இந்த இடத்தை சூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் கருத்துக்களை சொல்லிட்டு போறாங்க. ஆனா முதல்வர் வேட்பாளர் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அறிவிச்சதுனால கண்டிப்பா அதிமுக கூட தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வைக்கிறதுக்கு சாத்தியமே கிடையாது அப்படின்னு தான் நாம சொல்லணும்.
ஏன் அப்படின்னா கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமி வந்து முதல்வர் வேட்பாளர் பதவியை வந்து விட்டு கொடுக்கவே மாட்டாரு. அப்படி இருக்கும்போது 2 பேரும் கூட்டணி அமைச்சா யார் முதல்வர் வேட்பாளர் அப்படின்ற கேள்வி வந்து கண்டிப்பா எழும். அதனால தமிழக வெற்றி கழகம், அதிமுக 2மே கூட்டணி அமைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. ஆனா சேலத்துல வந்து விஜய் தன்னோட சுற்றுப்பயணத்தை தொடங்க இருக்கிறார் அப்படின்ற தகவல் வந்து வெளியானதுனால கிட்டத்தட்ட இறுதியா சேலத்துல வந்து விஜய் பேசக்கூடிய பேச்சுக்களை வச்சே அவர் யார் கூட கூட்டணிக்கு வைக்க போறாரு, அவரோட முடிவு என்ன அப்படிங்கிறது திட்டவட்டமா தெரிஞ்சிடும். அதே நேரத்துல விஜய் வந்து மறுபடியும் அரசியல் களத்துக்குள்ள வராரு. அதாவது சுற்றுப்பயணத்தை வந்து தற்காலிகமா ஒத்தி வச்சுட்டு மறுபடியும் தன்னோட சுற்றுப்பயணத்தை தொடங்க போகிறார் அப்படின்ற செய்தி வந்து அவரோட ஆதரவாளர்கள், தொண்டர்கள், குறிப்பா விஜயோட ரசிகர்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தியா இருக்குன்னு தான் சொல்லணும். அவரோட சுற்றுப்பயணத்துக்காக எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. ஏன்னா சேலத்திலிருந்து தொடங்க போகிறார் அப்படின்ற தகவல் தான் வெளியாகி இருக்கு. பட் எந்த தேதியிலிருந்து சுற்றுப்பயணத்தை வந்து தொடங்க போகிறார் அப்படிங்கிறது தெரியல. ஏன் அப்படின்னா 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் தான் இருக்கு. இப்பவே அரசியல் பணிகளில் தொடங்கினா மட்டும்தான் அந்த கிட்டத்தட்ட அந்த தேர்தலுக்குள்ள வந்து நிறைய பணிகளை முடிக்க முடியும், நமக்கான வாக்குகளை வந்து சேகரிக்க முடியும். அதனால விஜய் வந்து கண்டிப்பா சீக்கிரமாவே தன்னோட சுற்றுப்பயணத்தை தொடங்குவார் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம்.